நேத்திக்கு உள்ள ஏஞ்சல் அண்ட் டீமன் டாஸ்க்ல ஜாக்லின் 6 பேரோட கேமை நிறுத்தி நாசமாக்கி நிலக்கொலையை வச்சு ட்ரை பண்ணி இவங்க கேமையே டோட்டலா ஸ்பாயில் பண்ணி விட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இவங்க யாரு, இவங்களை எப்படி கவுத்துனாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன மாதிரி ஒரு கேம் இதுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏஞ்சல் அண்ட் டீமன் டாஸ்க் தன்னோட கேரக்டரே காட்டாம ஒரு ஷெல்லுக்குள்ள அடைஞ்சவங்களோட கேரக்டர்லாம் அடிச்சு பிச்சுக்கிட்டு வெளியில வரும். அடிச்சு பிடிச்சிக்கிட்டு நான் வெளியில பயங்கரமா இப்படி இருக்கிறேன்னு ஓப்பனா இருக்கிற கேரக்டர்ஸ்க்கு உள்ள என்ன ஒளிஞ்சிருக்குன்னு தெரிய வரும். அப்படி மரியாதை கூறிய இந்த டாஸ்கை இவ்வளவு கேவலமா இந்த 3 கேவலமான லாஜிக்கை வச்சு ஆர்கியூ பண்ணி நாசமாக்கி கடைசியில் பிக் பாஸை இன்டர்வியூ பண்ணி லெட்டர் கொடுத்துட்டே இப்படி தாண்டா ஒருத்தனை சூஸ் பண்ணணும் ஒரு ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மர்னு கொடுத்தும் கூட கன்ஃபியூஷனில் ஒரு ஆளை சூஸ் பண்ணாங்க. அதை தவிர இவரை சூஸ் பண்ணுறதுக்கு இவரையா சூஸ் பண்ணீங்க, இவரை ஹோஸ்டே இவரை உடைக்க முடியலையே, இவருக்கு பதில் இவரை அனுப்பிச்சிருக்கலாம்னு ஒரு பர்டிகுலர் ஏஞ்சலை டார்கெட் பண்ணி சொதப்புனாங்க. இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ பார்த்துட்டே வாங்க, உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி சௌமி மம்மி சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா கீழே சப்ஸ்கிரைப்னு எழுதிருக்கோம் அந்த ரெட் பட்டனில் அதை கிளிக் பண்ணிட்டு வீடியோ பார்த்துட்டு வாங்க. வீடியோக்குள்ள போலாமா? அன்பை வச்சு அவங்கள பயங்கரமாக தலையை கன்ஃபியூஸ் பண்ணி அவங்கள ஆட விடாமல் அதே சமயத்தில் அன்பு கொடுக்கங்கிற பேரில் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணி சில பேரை அசிங்கமாகப்படுத்தி ஒரு பர்ஃபெக்ட் டெவிலாக இந்த ஏஞ்சல் அண்ட் டீமன் டாஸ்கில் நடந்துக்கிட்டதே ஜாக்லின் தான் சொன்னால் நம்புவீங்களா? இருங்க நான் சொல்கிற 6 லிஸ்ட்டை நீங்கள் கேட்டுட்டு அப்புறம் நீங்களே டிசைட் பண்ணிவிட்டு உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நம்பர் 1, இவங்க அன்பை ஒழுங்காக காட்ட தெரியலன்னு கில்ட்டாக வச்சு ஒருத்தரோட கேமை ஸ்பாயில் பண்ணாங்கன்னா முதல்ல அது தர்ஷிகாவோட கேம் தான். மென்டல் வே ஆஃப் டார்ச்சரை தவிர ஃபிசிக்கல் வே ஆஃப் டார்ச்சரை யூஸ் பண்ணாங்க உள்ள இருக்கிற கான்டெஸ்டன்ஸை பிரேக் பண்ணுறதுக்காக. ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டாங்க அன்பு, பரிதாபம், அக்கறை, கெஞ்சுறது இதெல்லாம் இருக்கக்கூடாது ஒரு டெவலுக்கு. அதை தவிர நக்கல், கிண்டல், கேலி, வன்மம், கோபம், பவர், பொறாமை, பழி வாங்குதல் இதெல்லாம் இந்த நேச்சர்லாம் காட்டணும்னு கிளீனாக ஸ்கெட்ச் போட்டு தான் அனுப்பிச்சிருக்காரு பிக் பாஸே டாஸ்க்ல. ஸோ இதெல்லாம் பண்ணாதான் நீங்கள் உண்மையான டெவில். இதை காமிச்சு இந்தியில் சிறந்த அளவில் இந்த வன்மங்கள் எல்லாம் காமிச்சாதான் உங்களுக்கு சிறந்த பர்ஃபார்மன்ஸ்னு இட் வில் பி கன்சிடர்ட். ஸோ ஒரு சம்பவம் நடக்கணும்னா இந்த அளவுக்கு நெகட்டிவிட்டி நீங்கள் கொண்டுட்டு வரணும் ஒரு கேமுக்குள்ள. நீங்கள் ரொம்ப தன்னை நல்லவங்கன்னு காட்டிட்டு இருக்கீங்கல்ல இந்த உள்ள, அதை பிரேக் பண்ணுறது தான் பிக் பாஸோடைய தலை சார்ந்த வேலையாக நினச்சிட்டு இந்த டாஸ்க்கை கொண்டுட்டு வராங்க. அந்த டாஸ்க்கை புரிஞ்சுமே தன்னோட இன்செக்யூரிட்டியில் நல்ல வேஷம் போடுறது தான் இந்த கேமே வின் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்காங்க ஜாக்லின். அதோடைய பிரதிபலிப்பு தான் இந்த கோவா கேங் கிரியேட் பண்ணி அதுக்குள்ள நம்ம அன்பு கொடுத்துக்கணும், நமக்குள்ள நாமினேட் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்லாம சொல்றதுக்கு நம்மளே எதிர்த்து இருக்க கூடாதுன்னு ரொம்ப சட்டிலா போன முந்தின நாள் சொல்லியிருப்பாங்க கோவா கேங் மெம்பர்ஸ். இந்த மாதிரி ஒரு கோட்பாட்டை செட் பண்ண உடனே இவங்களுக்கு அகேன்ஸ்டா யாரெல்லாம் வராங்களோ அவங்கள டோட்டலா அன்பே இல்லாதவங்கன்னு டிக்ளேர் பண்ணி இவங்கெல்லாம் விளையாட தகுதி இல்லாதவங்க, இவங்கெல்லாம் மனுஷனா இருக்கவே தகுதி இல்லாதவங்கன்னு சொல்லி பிராண்ட் பண்ணி அவங்கள ஓரம் கட்டி கேவலப்படுத்தி மக்களுக்கு இடையில இவங்களை ஒரு ரெஜிஸ்டர் பண்ணி இவங்க கெட்டவங்க காட்டுறதுக்காக பண்ண கேம் நான் நேற்றுக்கு சொன்னேன் இல்லையா? அந்த வேலையில சிக்கினாங்க தர்ஷிகா ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்துட்டு வராங்க. அதுல பிசிக்கலா ஹர்ட் பண்ணி ஒருத்தருடைய கெட்ட எண்ணங்களை வெளியில எடுத்துட்டு வரணும், ஏஞ்சல்ஸ் கிட்ட இருந்து எடுத்துட்டு வரணும்னு பாக்குறப்போ அந்த விஷயத்தை அவங்க மேன் கொண்டு வரும்போது சௌந்தர்யாவும் ஜாக்லின் அந்த டாஸ்க்குள்ள சேர்த்துக்கிறாங்க. சேர்த்துக்கிட்டு இதை செய்ய அதை செய்யும் சொல்லும் போது உனக்கு மனசு இல்லையா, உனக்கு ஹார்ட்டே இல்லையான்னு சொல்லிட்டு லாஜிக்கே இல்லாம பேச ஆரம்பிக்கிறாங்க ஜாக்லின். இந்த இடத்துல நல்லா கவனிக்கணும், சௌந்தர்யா ரொம்ப கன்ஃபியூஸ்டா நடந்துட்டாங்க. அதே நேரத்தில் தர்ஷிகா ஒரு வார்த்தை விட்டுறாங்க, இந்த மாதிரி என்ன ஹார்ட்லெஸ் அப்படின்னா சொல்லாத, நான் டாஸ்க்கை விளையாடிட்டு இருக்கேன், டாஸ்க்கை விளையாடிட்டு இருக்கும்போது நீ என்ன ஜட்ஜ் பண்ணக்கூடாது. அந்த பாயிண்ட் என்னமோ தர்ஷிகா சொன்னது கரெக்ட் தான். ஏன்னா பிக் பாஸே இவ்வளவு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்கும் போது அப்போ பிக் பாஸ் என்ன ஹார்ட்லெஸ் பர்சனா, ஹார்ட்லெஸ்ஸா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் கொடுத்தா பிக் பாஸ் ஒரு ஹார்ட்லெஸ்ஸான ஒரு ஆர்கனைசேஷன் உண்மையிலேயே தில் இருந்தா ஜாக்லின் பிக் பாஸ் மேல தானே கோவப்பட்டிருக்கணும். அது கோவப்பட மாட்டாங்கல்ல, அவங்க படி இழுக்கிற யசமா இருந்தாலும் அவங்கள டைரக்டா பச்சையா உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ஸ் மாதிரி எதிர்த்துக்கிட்டு நான் பிக் பாஸோட நல்ல பொண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க ரெஜிஸ்டர் பண்ற அளவுக்கு எல்லாம் கேம் விளையாட மாட்டாங்க. அதனால உங்களுக்கு ஈஸியா டார்கெட் ஆனது தர்ஷிகா. ஏன்னா அவங்க தான் ஹார்ட்லெஸ்ஸா டெவில் மாதிரி கரெக்டா விளையாடிட்டு இருக்காங்களே. அப்போ அப்படி விளையாடிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு அட்டென்ஷன் போனா ஜாக்லினுக்கு எப்படி அதை அடுக்கும்? கான்வர்சேஷன் ஹீட் அப் ஆக ஜாக்லின் ஒரு ஸ்டேஜ்ல நீ பயங்கரமா பிராண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க தர்ஷிகாவை. நீ ஹார்ட்லெஸ், இறக்கமே இல்லை, எச்சத்தனமா விளையாடுறேன்னு சொல்லிட்டு பர்சனலா பயங்கரமா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க. இது ஒரு புத்திசாலியா இருந்தாங்க, இப்படி பண்றோமே நம்மளுக்கு அகேன்ஸ்டா போகுமேன்னு கூட யோசிக்க அவங்களுக்கு தன்மை இல்லை. ஆனா எங்கேயோ சௌந்தர்யாக்கு தப்பா போகுதுன்னு சொல்லிட்டு அவங்க முகசொலிவில் தெரியுது. ஆனா கடைசியில் என்ன ஆயிடுறாங்க, சௌந்தர்யாவும் அந்த இடத்துல நிலக்கொள்ளிடுறாங்க. பிகாஸ் தர்ஷிகா சொல்லிடுறாங்க இது உன் அப்பா வீடு இல்லை, இது பிக் பாஸ் வீடு. பிக் பாஸ் வீட்டில் பிக் பாஸ் சொல்ற ரூல்ஸ்க்கு தகுந்த மாதிரி தான் நீ நடக்கணும்னு ஒரு கரெக்டான பாயிண்ட் போடுறாங்க. ஆனா ஜாக்லின் எப்பவுமே கரெக்டான பாயிண்ட் யாராவது போட்டுட்டாங்கன்னா பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி எஸ்கேப் ஆவாங்க, இல்லாட்டி அதுக்குள்ள வேற ஏதாவது வார்த்தையை தேடி டோட்டலா சுத்த விட்டுருவாங்க. அந்த மாதிரி சுத்த விடுறதுக்கு தெரியாம தர்ஷிகா இவங்க அப்பா வீடுலன்னு சொல்லி ஏற்கனவே அப்பா இஷ்யூஸ் இருக்கிறனால ஜாக்லின் பீறிட்டு வராங்க. நீ எங்க அப்பாவை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ஜாக்லின் பயங்கரமா சர்ப்ரைஸ் ஆன தருணம் என்னன்னா பின்னாடியில இருந்து சௌந்தர்யா வராங்க, நீ எப்படி அப்பான்னு சொல்லலாம்னு சொல்லிட்டு தர்ஷிகாவை தள்ளி விட்டுறாங்க. தர்ஷிகாக்கு புரியலையே, ஏன்னா உள்ள இது பெரிய கலகமாயிருது, உள்ள கூட்டிட்டு போயிறாங்க. போன உடனே தர்ஷிகா சொல்றாங்க ஒரு பயங்கரமான பாயிண்ட், நீ உங்க அப்பா பாத்துருக்க, நான் எங்க அப்பா பார்த்தது கூட கிடையாது. ஸோ ஐ நோ ஹவு டாடி இஷ்யூஸ் ஆர். ஸோ டாடி இஷ்யூ இருக்கிற நான் இந்த விஷயத்த உன்னை அப்படி சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்றப்போ ஓஹோ இவ சரியா பேசிட்டா, அந்த அளவுக்கு இவளுக்கு நம்மள விட பயங்கரமா மக்களுக்கு இடையில சிம்பத்தி வந்துரும், நம்ம தேவையில்லாம சுத்த விடுறோம் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு பரவாயில்ல மச்சான், ஓகே மச்சான், அவர் தெரியாம சொல்லிட்டான்னு சொல்லிட்டு முடிச்சிருப்பாங்க ஜாக்லின். ஏமா சுவாரஸ்யமா ஆக்க ட்ரை பண்ணி விளையாடிட்டு இருக்கும்போது தர்ஷிகாவை பயங்கரமா நிலக்கொலையை வைக்கிறதுக்காக பிளான் பண்ணி அடிச்சாங்க ஜாக்லின். இவங்க டெவிலா இருந்துட்டு சக டெவிலா இருக்கிற தர்ஷிகாவே தூக்கிட்டாங்க.
இதுல தர்ஷிகா ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா. இந்த பொண்ணு பயங்கரமா குட்னஸ் சொல்லி விளையாடுதே, இவ ரொம்ப குட்டா இருந்தா எல்லா வாரமும் ஏன் நாமினேட் ஆகுறா? ரொம்ப நல்லாலாம் இருந்தா நாமினேட் ஆக மாட்டாங்க தானே? ஏதோ தவறு செய்யறாங்க, உள்ள இருக்கிற ஆட்களை வந்து பயங்கரமா வந்து புண்படுத்துறாங்க, இல்லாட்டி அவங்க கேம் விளையாடுறதுல இருந்து தடுக்கிறாங்க. சம் ஈவில் ஷீ இஸ் டூயிங். அந்த ஈவில் பண்றனால தானே இவங்க நாமினேட்டே ஆகுறாங்க. இவங்க சொல்ற லாஜிக் இடிக்குதுன்னு சொல்லிட்டு அருண் கிட்ட சொல்லிருப்பாங்க தர்ஷிகா. நல்லதையே ரொம்ப கேன்வஸ் பண்ணி உள்ள ரெஜிஸ்டர் பண்ற ஜாக்லின் ஏன் வந்து நாமினேட் ஆகுறாங்கன்னு கேட்ட உடனே நம்மளுக்கே தோணுது, ஓ இது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றாங்கன்னு தர்ஷிகாவுக்கு புரிஞ்சுது. ஆனா உள்ள இருக்கிற மத்தவங்களுக்கு புரியலையேன்னு தர்ஷிகாவை வச்சு தான் நல்லவன்னு பிராண்ட் பண்ணிட்டாங்க. அதே நேரத்துல தன்னை எதிர்த்து வந்தனால தர்ஷிகா கெட்டவன்னு பிராண்ட் பண்றாங்க ஜாக்லின். இந்த மாதிரி கேரக்டர் இருக்கிற அன்ஷிதாவை ரொம்ப நம்பிட்டாங்க. நல்லவங்களா இருந்து ஜெஃப்ரியை தாக்குனா பயங்கரமா பீறிக்கிட்டு வந்து வருவாங்க அப்படின்ட்டு அப்போ ஹார்ட் எடுத்துலான்ட்டு. ஆனா அங்கதான் அவங்க தப்பு கணக்கு போட்டுட்டாங்க. இவங்க வந்து அன்ஷிதாக்கு மட்டும் தப்பு கணக்கு போடல, இவங்க ஜாக்லினுக்கும் தப்பு கணக்கு போட்டுட்டாங்க. ஏன்னா ஜாக்லினும் திருப்பி இவங்களோட கேமையும் ஸ்பாயில் பண்ண வராங்க. யாரு? ஜெஃப்ரியோட. எப்படின்னா ஜெஃப்ரியை வந்து சிட்டப்ஸ் பண்ண வச்சானா அன்ஷிதா வந்து பிரேக் ஆயிடுவாங்கன்னு தர்ஷிகா சொல்றாங்க. அப்போ வந்து ஜெஃப்ரி சிட்டப்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். உடனே வந்துட்டாங்க நல்ல வேஷம் போட்டுக்கிட்டு ஜாக்லின், நீ ஏண்டா வந்து கீழே மேலேயும் பண்ற, வேணாண்டா ஜெஃப்னு சொல்றாங்க. இல்ல எனக்கு ஒரு லாஜிக் தாங்க புரியல. இப்போ வந்து ஜெஃப்ரி ஒரு டாஸ்க்கை செய்யறானா அந்த அளவுக்கு அந்த ஹார்ட் மேல கொடுக்க கூடாதுன்னு அவனுக்கு இருக்கிற டிட்டர்மினேஷன் தான். அந்த டிட்டர்மினேஷன் இருந்தா தான் கேமை சரியா விளையாட முடியும். இந்த சைடுல ஏஞ்சல்ஸ் டிட்டர்மினேஷனோட இருக்கணும், அந்த சைடுல டெவில்ஸ் பயங்கரமான பாவங்கள் செஞ்சு அவங்கள பாவ விஷயங்கள் செய்ய வச்சு அவங்களோட எஜ்ஜுக்கு அவங்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவலை பிரேக் பண்ணணும். இதுதான் வந்து பேசிக்கா செஞ்சாதான் அந்த கேமே சுவாரஸ்யமா இருக்கும். இவங்க அந்த ஸ்ட்ரெஸ் லெவலை பிரேக் பண்றதுக்கு ஜாக்லின் வந்து அந்த டெவில்ஸையும் உடல, அதே நேரத்தில் பயங்கரமா ஸ்ட்ராங்கா வில்ஃபுல்லா இருக்கணும்னு ட்ரை பண்ற ஏஞ்சல்ஸையும் அவங்க வந்து ஒரு கட்டுக்கோப்பா இருக்கிற தன்மையும் இழக்க வைக்கிறதுக்கு அவங்கள தடவி கொடுத்து அவங்களை இமோஷனல் ஆக்கி பிரேக் பண்ணதை தான் நம்ம பார்த்துட்டு வரோம். இதை தான் ஜெஃப்ரிக்கும் அவங்க செஞ்சாங்க. என்னடா உனக்கு கோவம் வரலையாடா, ஏன்டா இதெல்லாம் செய்யறதுன்னு சொல்லி ஜெஃப்ரிக்கு கேமே புரியாம போய் ஜெஃப்ரிக்கு டெவில்ஸ் மேல கோவம் வந்துருது. ஏன்னா அவங்கள பிரேக் பண்றது தான் வந்து டெவில்ஸோட டாஸ்க்னு ஜெஃப்ரிக்கு தெரியல. ஜெஃப்ரியை பொறுத்த வரைக்கும் இந்த கேம் மேல பேசிக்கா ஒரு புரிதலே இல்லை. யாரெல்லாம் சுத்தி எப்படிலாம் ரியாக்ட் பண்றாங்கன்னு பார்த்துட்டு டோட்டலா நான் வந்து வெளிப்படையா இருக்கணும், எனக்கு தோன்றதை நான் செய்யணும், எனக்கு வெளிப்படையா எனக்கு மனசுல வந்து இருக்கிற இமோஷனை வெளிக்காட்டணும்னு மட்டும் நினைக்கிறாரு. ஆனா கேம் விளையாடணும்னு வரும்போது ஒரு புரிதல் இருக்கணும். அந்த புரிதல் ஜெஃப்ரி கிட்ட இல்ல. உண்மையான ஃப்ரெண்டா இருந்தா அந்த கேமை புரிய வச்சிருக்கணும் ஜாக்லின். ஆனா அதை என்ன பண்றாங்க, அவனுக்கு தெரியாம இருக்கிற அந்த அஜ்ஞானத்தை அவருடைய இக்னோரன்ஸை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏண்டா இப்படிலாம் செய்யறேன்னு சொல்றாங்க ஒரு சைடுல. அதை தர்ஷிகா அழகா வந்து சுட்டி காட்டியிருப்பாங்க. அவன் சிட்டப்ஸ் பண்றான், அந்த சிட்டப்ஸை பார்த்துட்டு இருக்க அன்ஷிதா சும்மா இருக்கா. ஏன் சும்மா இருக்கானா, அவன் கேம் விளையாடுறனால தான் அவனுக்கு இறக்க குணத்தை காட்ட மாட்டேங்கிறான். ஜெஃப்ரியும் கேம் விளையாடுறான், அவன் சிட்டப்ஸை பண்றான். ஆக்சுவலா அவனுக்கு பண்ண பிடிக்கலன்னா மூஞ்சியை காமிச்சிட்டு இந்த ஹார்ட் தானே முக்கியம். ஒருத்தருக்கு தன் மேல இருக்கிற அக்கறையோட இன்னொருத்தருக்கு அவங்க மேல இருக்க முடியுமாங்க? ஏன்னா அந்த 50 நாள்ல அந்த மாதிரி அவ்வளவு அக்கறை கிரியேட் பண்ண முடியுமா? அது ஒரு லாஜிக்கே இல்ல. அப்போ ஜெஃப்ரியை டோட்டலா தன்னுடைய செல்ஃபிஷ் ரீசன்ஸ்க்காக அவருடைய இக்னோரன்ஸை பயங்கரமா மேனிபுலேட் பண்ணி ஜெஃப்ரியை பிரேக் பண்ணிடுறாங்க ஜாக்லின். பத்தாவதுக்கு இவங்க டெவில்ஸ் சொல்றதெல்லாம் வந்து ஸ்லேவ் மாதிரி ஜெஃப்ரி கேட்டே ஆகணும்னு ஒரு கண்டிஷன் இருக்கா. அவருக்கு உண்மையிலே பிடிக்கல, அவருக்கு வலிக்குதுன்னா அவர் பண்ணாம இருக்கணும். ஆனா அவர் பண்ணுவாராம். அவர்கிட்ட இருக்குல்ல வில்லு, அவருக்கு வந்து ஒரு விஷயத்தை சூஸ் பண்ணலாம் பண்ணக்கூடாது, அதை விட்டு கொடுத்துட்டு அவர் கேம்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு காட்டுறதுக்காக அவர் செய்வாராம். ஆனா அந்த ஒரு விஷயத்தை செய்ய சொன்ன ஆளை கெட்டவரா காட்டுவாராம். இப்போ ஜாக்லினே உண்மையான ஒரு ஃப்ரெண்டா இருந்து அவருக்கு டை ப்ராப்ளம் தான் ஒரு விஷயம், உனக்கு அறிவு இல்லை, இதெல்லாம் எதுக்கு செய்யற, உனக்கு செய்யக்கூடாதுன்னு தோணும், உனக்கு அந்த அளவுக்கு கேம் விளையாடணுமா, கேம் வேணா ஒரு மண்ணு வேணா வெளியே வான்னு ஜெஃப்ரியை சொல்லணும். ஆனா பாவண்டா நீ உன்னை செய்ய வைக்கிறாங்களேடான்னு உசுப்பேத்தாங்க ஜாக்லின். எஃபிஷியன்ட்டா பிரேக் பண்ணிருப்பாங்க தர்ஷிகா. உனக்கு வந்து ஜெஃப்ரி எவ்வளவு ஃப்ரெண்டோ அதே அளவுக்கு தான் ஜெஃப்ரி எனக்கும். நான் இன்னைக்கு இதை டாஸ்க் பண்ண வைப்பேன், அவன் 30 வாட்டி பண்ண உடனே அன்ஷிதா பண்ணிடுவான்னு நினைச்சேன், ஆனா பண்ணல. ஆனா அவன் டாஸ்க் பண்றதுனால அவனோட டிட்டர்மினேஷன் வெளியில தெரியும், நான் பண்ண விட்டேன். ஆனா இன்னைக்கு அவனுக்கு வலிக்குதுன்னா நான் நைட்டு போய் அவனுக்கு தைலத்தை தேப்பேன், அது என்னோட ஃப்ரெண்ட்ஷிப். நான் அப்ப தர்ஷிகா, இப்போ நான் டெவில், அதனால என் டெவில் வேலையை செஞ்சுட்டு வரேன் தெளிவா பண்ண தர்ஷிகாவையும் இங்க கன்ஃபியூஸ் பண்ணி ஜெஃப்ரியும் உடைச்சிட்டாங்க ஜாக்லின். மூணாவது அன்ஷிதாவுக்கு சில்லி கொடுத்து பயங்கரமா இருமல் பண்ண வைக்கிறாங்க சாச்சனா. ஆனா சாச்சனா ஏன் இதெல்லாம் செய்யறேன்னு ஒரு வார்த்தை கேட்கல ஜாக்லின். அது ஏன்னா அடுத்ததா வரேன். ஆனா இங்க என்ன பண்ணா பயங்கரமா வந்து அவங்க இருமி வந்ததுக்கு அப்புறம் இப்போ ஏஞ்சல்ல ஒருத்தங்களுக்கு ட்ரபிளா இருக்கும்போது இன்னொரு ஏஞ்சல் தானே ஹெல்ப் பண்ண வரணும். அந்த பிரீஃபிங்கே ஒழுங்கா புரிஞ்சுக்காம இவங்க பர்சனலா ஒரு ஹிடன் அஜெண்டா வச்சிருக்காங்கல்ல ஜாக்லின், அந்த ஹிடன் அஜெண்டா வச்ச ஜாக்லின் போய் சக்கரை எடுத்துட்டு வந்து அன்ஷிதாக்கு ஊட்டி விடுறாங்க. இப்படி ஊட்டி விட்டா யார் அசிங்கமா தெரியவா, யார் கேவலமா தெரியவா, சாச்சனா தானே தெரியவா. அதனால அவங்கள பொறுத்த வரைக்கும் சாச்சனா அசிங்கமா தெரியணும், தான் ஒரு நல்லவளா தெரியணும். ஏன்னா தான் வந்து அன்ஷிதாக்கு ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்றேன். இதே ஃபார்முலா தான் ஜெஃப்ரிக்கும் அவங்க ட்ரை பண்ணாங்க. இதை ட்ரை பண்ண இதுல என்ன காமெடினா ஒரு இடத்துல அவங்களே அவங்களோட கேமை விட்டு கொடுத்துருப்பாங்க. ஆனந்தி வந்திருப்பாங்க, அன்ஷிதா வந்து குமுறதை பார்த்துட்டு அவங்க வந்து பாலோ இதை கொடுக்க வந்திருப்பாங்க. ஆமா வந்துட்டீங்க பெருசா ஸ்கோர் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லி ஆனந்தியை வந்து ஜாக்லின் சொல்லுவாங்க. ஆனா ஆக்சுவலா ஒரு ஏஞ்சலுக்கு பிரச்சனைனா இன்னொரு ஏஞ்சல் தானே வரணும், அதுல எங்க ஸ்கோரிங் இருக்கு? அப்போ ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கிறது ஜாக்லின் தானே ஒத்துக்கிறாங்களா? ஏன்னா அவங்க தான் சக்கரை எடுத்து கொடுக்குறாங்க, அவங்க செய்யக்கூடாத வேலையை அவங்க தான் செய்யறாங்க. எதுக்கு ஸ்கோர் பண்றதுக்கு? அன்ஷிதா பல இடத்துல உடைஞ்சாலும் முதல்ல உடைஞ்ச காரணம் இந்த இடத்துல தான். லைட் அந்த பொம்மை இவ்வளவு ஆடினதுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு ஒரு புள்ளியார் சொல்லி போட்டது ஜாக்லின்.
அடுத்த ஸ்கெட்ச் அருணுக்கு. அருண் ஸ்டார்டிங்ல ரொம்ப தெளிவா இருந்தாருங்க. ஏன்னா தர்ஷிகா மேட்டர்ல வந்து சௌந்தர்யாவும் ஜாக்லினும் சுத்த விடுறாங்க, தர்ஷிகாவை தன்னுடைய வேலையை செய்ய விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தெளிவா கண்டுபிடிச்சதே அருண் தான். இவங்க பயங்கர ஸ்கோர் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இவங்க 2 பேரும் கருணை பண்ண போறாங்க. கருணை அடிப்படையில டெவிலாவே நடந்துக்காம ஏஞ்சல்ஸ்க்கு எல்லாம் டெவில்ஸ் செய்யற தவறான விஷயங்களை பார்த்து ஏன் இப்படி செய்றீங்கன்னு கேட்டு ஏஞ்சல்ஸ் கிட்ட சிம்பத்தி கிரியேட் ஆகும், வெளியில இருக்கிற மக்கள் கிட்டயும் சிம்பத்தி கிரியேட் ஆகும். அதுலயும் அவங்கள வந்து ஜெயில போட்டுட்டா பயங்கரமா விக்டிம் கார்டை யூஸ் பண்ணி பயங்கரமா ஓட்ஸ் அள்ளலான்னு நினைச்சிட்டு தான் ஜாக்லினும் சௌந்தர்யாவும் இதை செய்யறாங்கன்னு தர்ஷிகாக்கு சப்போர்ட்டிவா பேசியிருப்பாரு அருண் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும். ஆனா ஜாக்லின் காதுல ஓதி 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 அருணோட மைண்டே இங்க மாத்துறாங்க. இதுக்கு காரணம் என்னன்னா, அருணுக்கு யாரு பிடிக்காது, மஞ்சரியே பிடிக்காது. ஆனா மஞ்சரி பிசிக்கல் டாஸ்க் பண்றாங்க, மனசாட்சி இல்லாம பண்றாங்க, கேவலமா செய்யறாங்க, ரொம்ப வந்து அத்துமீறி செய்யறாங்க, இன்ஹியூமனா இருக்காங்கன்னு சொல்லி அருணோட மண்டையில இதை போட்டவொன்னா அருணுக்கு ஏற்கனவே வந்து ஒரு பகை இருக்கு மஞ்சரியோட. சோ மஞ்சரி கேம்ல இருக்கக்கூடாது. அதுவும் பத்தாதைக்கு போன வாரத்துல அருணுக்கு தகுந்த மாதிரி தானே விஜய் சேதுபதி பேசினாரு. ஏன்னா அங்க இருக்கிற ஆடியன்ஸே கிளாப் பண்ணாங்க. அப்படின்னா மஞ்சரிக்கு பயங்கரமா வெளியில எதிர்ப்பு இருக்கு, நாமினேஷன் வரை இருக்காங்க. அவங்கள கொஞ்சம் கெட்ட காமிச்சிட்டானா உள்ள இருக்கிற மஞ்சரியை வெளியில மக்கள் தூக்கி போட்டுடுவாங்கன்னு ஒரு தப்பான கணக்கு போட்ட அருண் மஞ்சரியை தாக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த பொண்ணுக்கு நம்ம மேல ஏன் இவ்வளவு இறக்கம் வந்ததுன்னு ஜாக்லின் ஏன் இதை சொல்றாங்கன்னு யோசிக்காம இருந்த அருண், ஜெயிலுக்கு யார் போகணுங்கிற ஒரு டாஸ்க் வரும்போது யார் ஒழுங்கா டெவிலாக இல்லாம சுயபச்சாதாபம், கருணை இதெல்லாம் காட்டினாங்களோ அவங்க தான் டெவில் இல்ல. அப்போ யாருக்கு கரெக்டா ஓட் போடணும்னு பார்த்தா ஒரு சௌந்தர்யாக்கு போடணும், இல்லாட்டி ஜாக்லினுக்கு போடணும். அப்படி ஒரு துண்டா அழகா ஒரு ஸ்டேட்மெண்ட் பிக் பாஸ் அனுப்பியும் கூட அவர் கண்மூடித்தனமா மஞ்சரி தான் போகணும், எல்லாரும் மஞ்சரியை ஏன் ஓட் பண்ண மாட்டேங்கிறேன்னு கோவம் வரைக்கும் படுறாரு. ஓரளவுக்கு தெளிவா ஸ்டார்டிங்ல கேம் விளையாடிட்டு இருந்தார். அருணோட காதுல மஞ்சரி பத்தின இருக்கிற பகையை வச்சு ஓதி 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 ஊதி பெருசாக்கி அருணோட கேமையே உடைச்சு நொறுக்கி தரமட்டம் ஆக்குனாங்க ஜாக்லின். நான் அருணோட ஸ்கெட்ச் சொன்னா மஞ்சரிக்கு இவங்க போட்ட ஸ்கெட்ச் சொல்லாம எப்படி இருக்கிறது? ஏன்னா அருணுக்கு மஞ்சரி பத்தி தெரியணும்னா மஞ்சரி எங்கெல்லாம் போய் வந்து ஒரு டாஸ்க் ரிலேட்டடா ஒருத்தருக்கு திருப்பி 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 பனிஷ்மெண்ட் கொடுக்கறத பார்த்து நீ தப்பு செய்யறன்னு சொல்லிட்டு அருண் இருக்கும் போதெல்லாம் இதை செய்யறாங்க ஜாக்லின் சௌந்தர்யாவோட ஹெல்ப் வச்சுக்கிட்டு. அதை எப்படி ஒருத்தர் மேல முட்டை அசிங்கமா போடலாம், கீழே இருக்கிறத எப்படி தேய்க்கலாம் அப்படின்னு ஆனந்திக்காக பேசுற மாதிரிலாம் வராங்க ஜாக்லின். ஆனா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணுங்க, ஆனா மஞ்சரி வந்து கீழே இருந்த முட்டையை எடுத்து இப்படி தேய்ச்சினா வாயில மேல விட்டுருப்பாங்களே தவிர உள்ள போடல. அதுக்கு ஓவரா ரியாக்ட் பண்ணிருப்பாங்க அன்ஷிதா ஃபார் டிஃபரெண்ட் ரீசன்ஸ், பிகாஸ் அவங்களுக்கு மஞ்சரி மேல இருந்த வன்மம். ஆனா உள்ள இருக்கிற கேம்ல ஏற்கனவே பயங்கரமா கேவலமா ஒரு ஓவர் டெவிலையும் கிராஸ் பண்ணி விளையாடிட்டு இருந்தது யாருன்னு பார்த்தா சாச்சனாவும் ராணுவும் தான். ஆனா அவங்க பின்னாடி ஜாக்லின் போகாம மஞ்சரியை மட்டும் நீங்க ரொம்ப பிசிக்கலா விளையாடுறீங்க, முட்டையை மட்டும் தான்ப்பா அந்த பொண்ணு போட்டுச்சு, அதை தவிர பெருசா மஞ்சரி வந்து ஒரு பிசிக்கலா மிளகா சாப்பிட வச்சது சாச்சனா மாதிரி, இல்லாட்டி காஸ்ட்லியான ட்ரெஸ் கிழிச்சது ராணா மாதிரின்னு பார்த்தா சுத்தமா இல்ல. ஆனா ஜாக்லினோட ஹிடன் என்னமோ மஞ்சரி வந்து கெட்டவளா தெரியணும், அதுவும் அருணுக்கு கெட்டவளா தெரியும், அதுவும் மக்களுக்கு கெட்டவளா தெரியணுங்கிற காரணத்தினால இதை ஓவரா பாப்புலரைஸ் பண்ணிட்டு வந்தாங்க. சோ மஞ்சரிக்கு மேலே இவங்க போட்ட ஸ்கெட்ச் மஞ்சரிக்கு மட்டும் இல்ல, மஞ்சரிக்கும் பிளஸ் அவங்கள காக்க வருவாங்கன்னு அருணுக்கும் உங்களுக்கு புரிஞ்சுதா? சோ மஞ்சரிக்கு இவங்க போட்ட ஸ்கெட்சும் கரெக்ட் தானே, இது லிஸ்ட்லயே இல்லடா அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு பெரிய ஸ்கெட்ச் போட்டாங்க அவங்க சொந்த ஃப்ரெண்ட் சௌந்தர்யாக்கு. ஆமாங்க, நான் கரெக்டா தான் சொல்றேன், நீங்க தப்பாலாம் ஹியர் பண்ணல. இது எப்படின்னா, முதல்ல அப்பா வீடு அப்படின்னு சொல்லிட்டு தர்ஷிகா சொன்னாங்க. இப்போ ஏற்கனவே ஒரு லாயல்ட்டின்னு ஒரு குரூப் ஃபார்ம் ஆயிருக்குல்ல, நான் உனக்கு விசுவாசமா இருப்பேன், நீ எனக்கு விசுவாசமா இருப்பேன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் புதகுலியில போய் உள்ள ஒன்னா சேர்ந்து முழுகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவா கேங் கிரியேட் பண்ணாங்கல்ல ஜாக்லின். சோ இந்த கோவா கேங்குள்ள இருக்கிறனாலயோ இல்ல ஜாக்லின் தப்பு செய்யறாங்கன்னு தெரிஞ்சும் வந்து சப்போர்ட் பண்ணணுங்கிற ஒரு நிர்பந்தத்தாலேயோ சௌந்தர்யா ஜாக்லினால ஹெவியா பிரெயின் வாஷ் செய்யப்படுறாங்க. அதுல உங்க அப்பா வீடு இல்ல அப்படின்னு சொன்னதுக்கு காரணமே, இங்க விளையாட வந்திருக்க, இங்க கேம் விளையாட தான் வந்திருக்க, இங்க பாஸ் வந்து பிக் பாஸ் சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷனை கேட்டுட்டு தான் நான் விளையாடிட்டு இருக்கேன், பிக் பாஸ் சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷனை கேட்டுமே நீ ஒரு தனியா ஒரு கேம் விளையாடிட்டு இருக்க, இது வந்து கேமுக்கும் நல்லது இல்ல, நீ வாங்குற சம்பளத்துக்கும் இது கரெக்டான நேர்மையான பாதை இல்லைன்னு சொல்லிட்டு தர்ஷிகா சொல்லும்போது தவறாக வந்து தர்ஷிகாவை சித்தரிக்க ட்ரை பண்ணாங்க ஜாக்லின். ஆனா இதுக்கு இடையில இது ஒன்னும் உங்க அப்பா வீடுன்னு சொல்லியிருப்பாங்க இந்த விஷயத்தை புரிய வைக்கிறதுக்காக. என்ன நீ அப்பா பத்தி பேசுறேன்னு சொல்லிட்டு சௌந்தர்யா முன்ன வந்து தர்ஷிகாவை தள்ளியிருக்கும். இப்போ ராணவ வந்து இதே மாதிரி தான் புஷ் பண்ணாரு. ஆனா பாய்ஸா இருக்கனால அதிகமா ரொம்ப சத்தமாவும் வீரியமாவும் ஒரு பயங்கரமாவும் ஒரு டென்ஷனாவும் தெரிஞ்சது அந்த காட்சி. ஆனா கேர்ள்ஸா இருக்கனால இது கொஞ்சம் சாஃப்டா தெரிஞ்சது. பட் அதே இன்டென்சிட்டி ராயன் காட்டின அதே இன்டென்சிட்டி தான் சௌந்தர்யாவும் காட்டியிருப்பாங்க டு புஷ் தர்ஷிகா. அப்போ புஷ் பண்ணாடா, ரொம்ப தப்புடா, ஏண்டா அடிக்க போறேன்னு கேட்ட ஜாக்லினோட வாய் சௌந்தர்யா ஏன் இப்படி இவ்வளவு புஷ் பண்ண போற, அடிக்கா போகாத, நீ மாட்டிப்ப, இது உனக்கு தப்பாயிரும் சொல்லிட்டு சௌந்தர்யாவை ஏன் தடுக்கல? ஏன்னா சௌந்தர்யா யாருக்காக சண்டை போட போனாங்க? ஜாக்லினுக்காக, அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்காக. மத்தவங்க எல்லாம் பொறாமப்படணும்ல அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்த்து, அதுக்காக. சோ நீ என்ன கேவலம் வேணாலும் செய் ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிற பேர்ல, என்ன மட்டும் காப்பாத்து, ஆனா நீ வந்து எப்படி கீழ்முண்டி போனா கூட பரவாயில்லன்னு பார்த்துட்டு இருந்தா அது உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்பா? சோ சௌந்தர்யாவை இந்த இடத்துல பயங்கரமா விட்டு கொடுத்துட்டாங்க ஜாக்லின். இது விட்டு கொடுத்தது மட்டும் கிடையாது, அவங்களுக்காக இவங்க பேச வச்சு அவங்க லிட்டரலா அவங்கள சௌந்தர்யா சப்போர்ட் பண்றத அவங்க என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு ஸ்டைல்ல. இந்த மற்றவங்களெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணும், ஈவலா பிஹேவ் பண்றாங்கிற ஸ்ட்ராட்டஜி ஜாக்லின் வந்து சௌந்தர்யா தலையில போட்டு கரெக்ட் பண்ணி சௌந்தர்யா தன்னுடைய இண்டிவிஜுவாலிட்டியை இழந்துட்டாங்க இந்த டாஸ்க் விளையாடும் போது. அவங்களுடைய டெவில் வெளிப்படவே இல்லை, பயங்கரமா ஓப்பனா போட்டதை போட்டு உடைக்கிற வந்து சௌந்தர்யாவோட நேச்சர் வெளியில வரவே இல்லை. இன்ஃபேக்ட் தீபக் தான் பயங்கரமா உள்ள இருக்கிற விஷயங்கள் எல்லாம் சொல்லால மற்றவங்களுடைய இமோஷனை பிரேக் பண்ணார். ஆனா ஒருத்தரோட இமோஷனை பயங்கரமா கரெக்டா அனலைஸ் பண்ணி ஒருத்தரை பத்தி ஓப்பனா போட்டு உடைக்கிற சௌந்தர்யா இதை ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணோன்னு கூட நினைக்காம ஜாக்லினோட பின்னாடியே வந்து எங்கெல்லாம் டெவில்ஸ் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்றாங்க
அவங்க ஏன் இப்படிலாம் செய்றீங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக்கா அழுவுற ஒரு டிராமால ஒரு கையாளா சேர்ந்துட்டாங்க ஜாக்லினோட. ஜெயிலுக்கு யார் போறாங்கங்கிற டாஸ்க் வரும்போது ஓட்டிங் ப்ராசஸ்ல சௌந்தர்யாவை செலக்ட் பண்ணதும் இல்ல நான் சௌந்தர்யாவை அனுப்ப மாட்டேன், எனக்கு ஓட்டிங் மேல நம்பிக்கை இல்லன்னு சொன்னதை ஸ்ட்ராங்கா கொஸ்டின் கேட்காம தன்னோட ஃப்ரெண்டு தப்பு செய்றா, நீ அப்படிலாம் பண்ணக்கூடாது ஜாக், நீ வந்து ஓட்டிங்கை வந்து சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும்னு ஒரு ஸ்டாண்டே எடுக்காம போனாங்க சௌந்தர்யா தானா போய் ஜெயிலுக்குள்ள போய் உட்காந்துட்டாங்க பிகாஸ் ஆஃப் த மேக்ஸிமம் ஓட்ஸ் அவங்களுக்கு கிடைச்சனால. சௌந்தர்யாக்கு பின்னாடியே வந்து ஜாக்லினும் போய் அந்த ஜெயிலுக்குள்ள உட்கார்ந்ததெல்லாம் பயங்கரமா கண்டென்ட்டுக்கு பண்ண மாதிரியே தான் இருந்தது. அவங்க எல்லாம் கண்டென்ட்டுக்கு பண்றாங்கன்னு பளிச்சுன்னு சொல்ற சௌந்தர்யா ஜாக்லின் அது கண்டென்ட்டுக்கு தான் செய்றாங்கன்னு தெரியாதா? அந்த அளவுக்கு குருடா இருக்காங்களா இல்லாட்டி விசுவாசம் கேம்ல விலை போயிட்டாங்களானே தோணுது. சௌந்தர்யா எந்த காரணத்துக்காக முதல்ல ஓட் பண்ணாங்கன்னு பார்த்தா அழகா சொல்லியிருப்பாரு முத்து, இவங்க வந்து அந்த பொண்ணு மேல பிசிக்கலா போய் தாக்கி தேவையே இல்லாத பாயிண்ட், இதனோ அப்பா வீடு இல்ல இதனோ மாமியார் வீடு இல்லங்கிற ஒரு சாதாரண ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஜாக்லினோட பர்சனல் விஷயத்தோட கலந்து இந்த விஷயத்தை பெருசா பூதாகரமா ஆக்கி வெடிக்க செஞ்சிருப்பாங்க. இந்த ஆட்டிடியூட் கேவலமான ஆட்டிடியூடா இருந்தனால இவங்க போகணும்னு சொன்னாங்க. இரண்டாவது இவங்க பிசிக்கலா தர்ஷிகாவை தள்ளது. இப்போ இந்த ரெண்டு விஷயமே தப்புன்னு ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா இதுக்கு உடந்தையா இருந்தது யாரு? ஜாக்லின். இதை ஆமோதிச்சாங்கன்னா ரயனுக்காக இவங்க ரியாக்ட் பண்ணாங்க இல்லையா, ராணவோட சண்டை போட்டப்போ, அப்போ அது உண்மையான முகமா? சௌந்தர்யா ஜாக்லின்காக சப்போர்ட் பண்ணி தர்ஷிகாவை தள்ளும் போது சும்மா இருந்துட்டு என்ஜாய் பண்ணோமே, அப்போ நம்ம உண்மையான முகம் இதுதான் மக்கள் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு சௌந்தர்யாவோட தானும் போய் ஜெயில உட்கார்ந்துக்கிறேன்னு சொன்னதுக்கு இதுதான் காரணம். பயங்கரமான நோ லாஜிக் ஸ்டேட்மெண்ட் சொல்லப்பட்டது. ஒன்னு ஜாக்லின் சொன்னா ஐ டோன்ட் பிலீவ் இன் டெமோக்ரஸி, எனக்கு ஓட்டுக்கள்ல நம்பிக்கை இல்லைன்னு சொன்னது. ஓட்டுக்கள்ல நம்பிக்கை இல்லைன்னா நாமினேஷன் எலிமினேஷன் கப்பு ஜெயிக்கிறது கூட ஓட்டு வச்சு தான் பேசிஸ்ல நடக்குது ஜாக்லின். அப்போ இந்த கேம் மேலேயே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? அப்போ யாராவது ஒரு கப்பை வின் பண்ணிட்டாங்கன்னா இந்த ஜனநாயகத்துக்கு மேல எனக்கு நம்பிக்கை இல்ல, அதனால இந்த கப்பை வந்து இவங்களுக்கு கொடுக்கறதுல என்னால அக்செப்ட் பண்ண முடியாது, இவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி நீ வேற ஆளுக்காக வந்து பரிந்துரை செய்வியா? இல்ல ஒருவேளை உங்க ஃப்ரெண்டே வந்து எலிமினேட் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, மக்களுடைய டெமோக்ரஸி மேல எனக்கு வந்து உடன்பாடு இல்லைன்னு சொல்லிட்டு இவங்களை எலிமினேட் பண்ணக்கூடாதுன்னு தக்க வச்சுப்பியா? டைட்டா கட்டி பிடிச்சி பிக் பாஸ் ஹவுஸ்லயே வச்சுப்பியா? எலிமினேஷன் ஆயிட்டீங்கன்னு சொல்லி கார்டை வந்து காமிச்சா கூட. இரண்டாவது லாஜிக்கல் மிஸ்டேக், ஏன் கருணையே காட்ட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு டெவலா இருக்கிற சௌந்தர்யாவும் ஜாக்லினும் பண்ண இந்த கொஸ்டின். கருணையே காட்டக்கூடாதுங்கிறது தான் டாஸ்க்னா பிசிக்கலா செய்யலாம் இல்ல மென்டலா செய்யலாம். பிசிக்கலா செஞ்சா ஒரு வறுமுறை இருக்கு, அந்த வறுமுறையை மீறினது யாருன்னு பார்த்தானா சாச்சனா ராணம். ஆனா அவங்க ரெண்டு பேரையும் வந்து இவங்க வந்து தாக்கவே இல்லை. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் வந்து ஜாக்லினோட டார்கெட்டே இல்ல, அதனாலதான் அவங்க தாக்கல. ஆனா டார்கெட்டா இருந்தா எப்படியாவது ஒரு வழியை கண்டுபிடிச்சு அவங்க டார்கெட் பண்ணிடுவாங்க. அவங்க பேசிக்கா நேர்மையா இல்ல பர்சனல் வெஞ்சன்ஸ் வச்சு தான் இந்த கேம் விளையாடுறாங்கன்னு அதுவே புரிஞ்சிருச்சு. ஆனா இவங்க கருணையை டெவில் கிட்ட ஏன் இல்லன்னு கேட்கறதுக்கு பதிலா இவங்க ஏஞ்சல் கிட்ட போய் அப்படி உனக்கு கேம் வின் பண்ணணுமா, அப்படி உனக்கு இந்த கேம் வின் பண்ணணும்னா நீ சிட்டப்ஸ் போடணுமா, நீ சிட்டப்ஸ் போடாம இரு, அப்ப நீ என்ன பயங்கரமா கேம் வின் பண்றதுக்காக உன் உடம்பையே விட்டு கொடுத்துருவியான்னு சொல்லிட்டு ஏஞ்சல்ஸ் அவுட் ஆஃப் சாய்ஸ் அவங்க அதை செய்யறாங்க. அவங்க செய்யணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது, அவங்களுக்கு அது தப்பான விஷயமா தோணுனா அவங்களே நிறுத்திடுவாங்களே. அவங்கள நிறுத்த வைக்கணும்னு ட்ரை பண்ணணும்னா அந்த டிசிஷன் ஏஞ்சல்ஸ் தப்பா எடுக்கிறாங்கன்னு தானே இவங்க வலியுறுத்தணும். ஆனா ஏஞ்சல்ஸ் தப்பா செய்யறாங்கன்னு வலியுறுத்துறதுனால யாரையும் கெட்டவனா காட்ட முடியாதுல. டெவில்ஸ் செய்யறாங்கன்னு சொல்லும் போது தானே டெவில்ஸ் கன்ஃபியூஸ் ஆவாங்க. அதுதானே ஜாக்லினுக்கு தேவை. சோ அவங்க ஏஞ்சல்ஸ் கிட்ட இந்த விஷயத்தை பேசாம நீங்க ஏன் கருணை இல்லாம இருக்கீங்கன்னு சொல்லி தேவையே இல்லாம டெவில்ஸ் கிட்ட ஏன் கேட்டாங்க? அதுவும் டெவில்ஸ்லாம் கருணையே இருக்கக்கூடாதுன்னு பிக் பாஸ் கிட்ட இருந்து லெட்டர் வந்தப்புறம் கூட இடிக்கல. மூணாவது லாஜிக்கே இல்லாதது அருண் வாயிலேருந்து வந்தது. ஜெயிலுக்கு யார் போகணும்னு சொன்னா பிசிக்கலா பயங்கரமா யார் முதல்ல ஆரம்பிச்சாங்களோ அவங்க தப்பான ஒரு எக்ஸாம்பிளா செட் பண்றாங்க, அதனால அவங்க வெளியில அனுப்பணும் அப்படின்னு சொன்னது. அதுலயும் கிரிக்கெட் விளையாட வந்திருக்கேன்னா என்ன பாக்ஸிங் விளையாட சொல்றீங்களேன்னு ஒரு கேவலமான ஒரு லாஜிக்கை போட்டுட்டு ஆக்சுவலா இது பாக்ஸிங் கேம் தான், பாக்ஸிங்கை பார்க்க வந்த நீங்க எவ்வளோ இவங்க ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க, அது ஒரு ஸ்போர்ட், அது அப்படிதான் விளையாடணும். அந்த ஸ்போர்ட்டோட இலக்கணத்தை புரிஞ்சுக்காம அவங்க வந்து தப்பா இதை வந்து ஒரு கண்ணோட்டத்துல பாக்குறாங்க, மத்தவங்களையும் ஒரு கண்ணோட்டத்துல பார்க்க வைக்கிறதுக்காக ஃபோர்ஸ் பண்றாங்கன்னே ஒரு ஷேமே இல்லாம செய்யறாங்க. ஏஞ்சல் அண்ட் டீமன் டாஸ்கே ஒழுங்கா போகாத அளவுக்கு இந்த கேமையே வந்து ஸ்பாயில்ஸ் போட்டா நிறுத்துறாங்க. அது இவங்க லாஜிக்கே வரட்டுமே. பயங்கரமா பிசிக்கலா போனது சாச்சனா, பயங்கரமா 15,000 ரூபாய் பேண்ட் கிழிச்சது ராணவ். இவங்க ரெண்டு பேரையும் ஓட் பண்ணா கூட ஒரு லாஜிக் இருக்கு. ஆனா இந்த பிசிக்கல் டார்ச்சர்லயே கம்மியான டார்ச்சர் பண்ணது மஞ்சரி, அவங்கள பிடிச்சி ஜெயில போடணும்னு நினைச்சது அருணோட பர்சனல் வெஞ்சன்ஸ் இல்லாம பின்ன என்ன? இந்த லாஜிக் உங்களுக்கு கிடைக்கல? இதுல வேற அருண் உங்களுக்கு தலையில வந்து மாய்ஸ்சரைசர் போட்டாங்களே, அப்போ உங்களுக்கு தப்பா தோணலையா? அதெல்லாம் நம்மளாம் ஆக்டர்ஸ், நம்மளாம் பிசிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். என்ன அருண் நீங்க பேசியே ஒருத்தரோட மைண்டை நீங்க டெவலா மாத்துறீங்க. அதை காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் பார்த்துட்டே இருந்தா எங்கே இந்த சுவாரஸ்யம் வரும்? அதை தவிர நீங்க பேசியே இந்த பிபியோட கப்பை வின் பண்ணி ஜெயிச்சிடலாம்னு நீங்க நினைச்சீங்களா? இந்த பிக் பாஸ் கப் வாங்குறதுக்கு ட்ரை பண்றதுக்காகவே இந்த பிக் பாஸ் வரலாறுல என்னெல்லாம் செஞ்சிருக்காங்க தெரியுமா? வேக்சிங் பண்ணிருக்காங்க, ஆண்கள் தன்னோட தலைமுடியை ஷேவ் பண்ணிருக்காங்க, நீளமா இருக்கிற கூந்தல இவ்வளோ ஷார்ட்டா எவ்வளோ பேர் நறுக்கி வெட்டி போட்டிருக்காங்க, மிளகாத்தூளை தேய்ச்சிருக்காங்க, எண்ணெயில குளிச்சிருக்காங்க, சீயக்காவை கண்ணுல போட்டிருக்காங்க. இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு தான் அவங்கள ஒருத்தங்க இந்த கப்பை ஜெயிச்சாங்க. பேசியே ஜெயிச்சு வின் பண்ணிடணும்னு நோகாம நுங்க திங்கணும்னு நினைக்கிறாரு அருண். இந்த கேமோட வேல்யூவை உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ஸ் ஆனா நீங்க ஜாக்லின் சௌந்தர்யாலாம் சேர்த்து அந்த வேல்யூவே குறைச்சிட்டு வரீங்க போக. இதுக்கு ஒட்டுமொத்தமான ரீசன் விஜய் சேதுபதி சார் தான். ஃபார் being very kind to the wrong people. இந்த கேமா விளையாடி சுவாரஸ்யமா ஸ்ட்ராட்டஜிக்கலா எடுத்துட்டு போய் பயங்கர ஆக்டிவா வச்சிருக்க மஞ்சரி, முத்து, தர்ஷிகா மேபி ஃபார் ராங் ரீசன்ஸ் கூட இருக்கலாம். ஆனா தர்ஷிகா வந்து விளையாடுறாங்க. தீபக் இவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்றதுக்கு பதிலா
தீபக் அவுட்லாம் சில இடங்கள்ல, பட் டெவில் டாஸ்க்லாம் சூப்பரா விளையாடுனாரு. இவங்கெல்லாம் வந்து சப்போர்ட் பண்றதுக்கு பதிலா இந்த கேம் ஸ்பாயிலர்ஸா இருக்கிற ஜாக்லின், அருண், சௌந்தர்யா, இப்போ சௌந்தர்யா வந்து கேம் ஸ்பாயிலர் லெவலே போயிட்டாங்க ஜாக்லினோட சேர்ந்து. இன்ஃபேக்ட் அவங்க அந்த சைடில் இருந்தாங்க. ஸோ இவங்களெல்லாம் கண்டிச்சு இவங்களை கரெக்டான வழியில் கொண்டுட்டு போகலன்னா பிக் பாஸோடைய வேல்யூவே குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இவங்களை ஒழுங்காக அந்த கேன்சர் மாதிரி இவங்க வளர்றாங்கன்னா இவங்களுடைய வளர்ச்சிக்கு தடை போட்டு அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மாதிரி மெடிசனை வீக்கெண்ட் எபிசோட்ல கொடுக்கணும். இல்லாட்டி இவங்களை ஒருத்தரையா வெளியில எலிமினேட் பண்ணி மக்களே அனுப்பணும். பட் ஆனா ஹாப்பி நோட் அன்ஷிதாவை சூஸ் பண்ணாங்க சஃபரிங் கொடுக்க, பவித்ராவை சூஸ் பண்ணாங்க பாவம்ட்டு, ஏன்னா ஏற்கனவே போன வாட்டி கேஸ் வாங்கிருச்சுட்டு. சத்யாவை ஏன்டா சூஸ் பண்ணீங்க? அவர் 50 நாளா விஜய் சேதுபதியே ஒரு டெவில் மாதிரி, நீ என்ன சட்டை போட்டிருக்க, சட்டை தான் போடுற, ட்ரெஸ் தான் பண்ற, ஆனா நீ கடைசியில ஓரமா தான் உட்காந்துருக்க, ஒரு வார்த்தையும் நீ பேச மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு இந்த டெவில்ஸ் எல்லாம் யாரெல்லாம் அசிங்கப்படுத்தி அவங்களோட இமோஷனை வெளியில கொண்டுட்டு வரணும் ட்ரை பண்ணாங்க இல்லையா, அதை ஒரு வீக்கெண்ட்லயும் விஜய் சேதுபதியே ட்ரை பண்ணியும் கூட ஒண்ணுமே கட்ட முடியல சத்யா கிட்ட அப்படின்னு சிரிச்சுட்டு. அந்த வடிவேலு வந்து அந்த ஒரு இன்டராகேஷன் ரூம்ல தண்ணி அடிப்பாங்களே உட்காந்து துவைக்க ஆரம்பிச்சிருவாரு, சட்டையெல்லாம் துவைக்க ஆரம்பிச்சிருவாரு அந்த வாட்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் போச்சு சத்யாவோட விஷயமும். சத்யாக்கு பதிலா அட்லீஸ்ட் விஷால் இல்லாட்டி ரயன் இவங்களெல்லாம் போட்டிருந்தா அட்லீஸ்ட் அவங்க கிட்டே இருந்து ஒரு கோவம் வரும்ட்டு நம்ம எக்ஸ்பெக்டாவது பண்ணிக்கலாம். ஏன்னா விஷாலுக்குலாம் கோவம் வரும், மஞ்சம்லாம் இருக்கு உள்ள. அதே மாதிரி ரயன் வெளியில கோவம் வந்ததையும் நம்ம பார்த்தோம் டால் டாஸ்க்ல. இவங்கெல்லாம் உள்ள போட்டு மறைச்சிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி சில கேண்டிடேட்ஸை யோசிக்காம சத்யாவை போய் இவ்வளவு ஸ்ட்ராங்கான அவர் 50 நாளா வந்து டெவில்ஸ்க்கு இடையில ஏஞ்சலா இருந்துகிட்டு வந்து அவர் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவர் புயல்லையே பட்டாணி சாப்பிட்றவர் அவரை கூட்டிட்டு வந்துட்டு ஏஞ்சலா இவரை டார்கெட் பண்ணானா எப்படி? ஸோ இந்த வீடியோ பத்தி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. சாமி மாமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க. மீட் யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோஸ். பை ஃப்ரம் சாமி மாமி guys. Bye.